சாமுவேல் தேவனுடைய சமூகத்துல சொன்னாரு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். நிச்சயம் தேவன் சாமுவேலுக்கு ஒரு பதில கொடுத்தாரா? பேசினாரா? பேசினார். அது போல இன்றைக்கும் உங்களுக்கு என்ன செய்வாரு? ஒரு பதில தேவன் பேசுவார். உங்களுக்கும் கூட ஒரு வார்த்தைகளை தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தைகளை தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார். நிச்சயமாக கொடுப்பார், மெய்யாகவே கொடுப்பார், இன்றைக்கே கொடுப்பார், இந்த வேளையில கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து இருப்போம். தேவன் என்ன காரியத்தை குறித்து நம்மளோடு பேச போகிறார், எந்த காரியத்தை குறித்து பேச போகிறார்? ஒருவேளை தேவனுடைய வார்த்தை நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய வார்த்தையாக இருக்கலாம், அல்லது நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும்படியாகவும் இருக்கலாம், இல்லது நம்மளுடைய வாழ்க்கைய கரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை உண்டு. ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் ஒரு வார்த்தை உண்டு. தேவன் இன்றைய நாட்களிலும் நம்மளோடு கொடுக்கக்கூடிய வார்த்தையானது எடுத்து வாசிப்போம். மத்தேயுனுடைய சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்புகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்ல ஒரு வசனம். அப்படியே இன்னொரு வசனமும் சேர்த்து வாசிக்கிறோம். மத்தேயுனுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். இந்த வசனமும் நீங்க அதிகமாக கேட்டிருப்பீங்க. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இந்த ரெண்டு வசனங்கள்லயும் என்ன ஒற்றுமை இருக்கு? என்ன வார்த்தைகள் ரிப்பீட்டட் ஆகுது? வாருங்கள், என்னிடத்துல வாருங்கள் அப்படிங்கிற வார்த்தை இதுல ரெண்டு வசனத்திலையும் வரும். இந்த ரெண்டு வசனத்திலையும் உள்ள ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதலாவது நம்ம வாசித்த வசனத்துல தேவன் சொல்றாரு, நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நீங்க எல்லாரும் என்ன இடத்துல வாருங்க, நீங்க பாரப்பட்டு இருக்கிறீங்களா என்ன இடத்துல வாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. அடுத்த ஒரு வசனத்துல அவர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இயேசுவினிடத்தில் போறதுக்கும் இயேசுவை பின்பற்றுவதற்கு வித்தியாசம் இருக்கு. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் நிச்சயமாக ஒரு 5000 பேர், ஒரு எக்ஸாம்பிள் 5000 பேர் வந்தாங்க. ஒரு மீட்டிங் நடந்தது, ஒரு 5000 பேர் வந்தாங்க இயேசுவினிடத்தில் வந்தவர்கள். அதுக்கப்புறம் இயேசுவை பின்பற்றினவர்கள் எத்தனை? அதே 5000 பேர் இயேசுவை பின்பற்றிட்டாங்களா? இல்ல. அப்போ இயேசுவினிடத்தில் வருவது வேறு, இயேசுவை பின்பற்றுவது வேறு. வித்தியாசம் புரியுதா? இயேசுவினிடத்தில் வருவது வேறு, இயேசுவை பின்பற்றுவது வேறு. இயேசுவினிடத்தில் வருவது அப்படிங்கிறது, எல்லாரும் வந்தாங்க இயேசுவினிடத்துல, ஆனா இயேசுவை பின்பற்றுவது அப்படிங்கிறது 12 சீஷர்கள் தான் என்ன செஞ்சாங்க? பின்பற்றியே பண்ணாங்க. முன்பதாக வாசித்த வசனத்தை மறுபடியும் நம்ம வாசிப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்புகிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ இயேசுவினிடத்தில் வந்த கூட்டம் இருந்தது, இயேசுவை பின்பற்றின கூட்டமும் இருந்தது. இப்போ அவர் இயேசுவினிடத்தில் வந்த கூட்டத்துக்கு சொன்ன காரியங்கள ஒரு சிலர் தான் கேட்டு அவரை பின்பற்றினார்கள், அவரை பின்பற்றினார்கள், அவரை பின்னே வந்தார்கள். மீதி உள்ளவங்களுக்கு ஏன் வரல? ஏன் வரல? அவர்களுக்கும் அந்த அழைப்பு அவர் என்ன செய்தாரு? என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா அவங்களுடைய காதுல என்ன செய்யப்படல? விழல. இன்னைக்கும் நிறைய காரியங்கள் நம்மளோட காதுல விழாம இருக்குது. சொன்ன நம்மளுடைய காதுல விழாம இருக்குது நிறைய காரியங்கள். நம்ம கொஞ்சம் சீரியஸா பார்க்கணும். தேவன் ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்புல 5000 பேர் வந்தாங்க. 5000 பேர் வந்த இடத்துல மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுத்தார். அந்த அழைப்புல சொற்ப பேர் மாத்திரம் போனாங்க. நான் எந்த அழைப்புல இப்ப இருக்கிறேன்? அல்லேலூயா. நான் எந்த அழைப்புல நான் இப்ப இருக்கிறேன்?
மத்தேயு 11வது அதிகாரத்துல வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னண்டை வாருங்கள். சரி, வந்தா என்னதான் நடக்கும்? வந்தா என்ன நடக்கும்? இளைப்பாறுதலை தருவேன், இளைப்பாறுதலை தருவேன். ரட்சிக்கப்பட்டோம் தான் நம்ம. எத்தனை பேர் இளைப்பாறுதலோட இருக்கிறீங்க? வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை இல்லை, வாழ்க்கையில எனக்கு துக்கம் இல்ல, வியாதி இல்ல, சோர்வு இல்ல, எந்த ஒரு கஷ்டமும் இல்ல, நான் என்னுடைய ஆத்துமா இளைப்பாறுகிறது அப்படின்னு எத்தனை பேர்த்தால சொல்ல முடியும்? என்ன, யாருக்குமே இல்லையா? எங்கேயோ மிஸ் பண்ணி இருக்கிறோம். நம்ம எங்க மிஸ் பண்ணணும்னு தேடணும். அவர் தான் தெளிவா சொல்லிட்டாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். எங்கேயோ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்மளுடைய ஆத்துமாவுக்கு தேவையான இளைப்பாறுதலை நம்ம எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம். மிஸ் பண்ணினால நமக்கு என்ன இல்லை? இப்போ இளைப்பாறுதல் இல்லை. எங்க மிஸ் பண்ணணும்? ஆனா எங்கேயோ ஒரு இடம் மிஸ் பண்ணிருக்கீங்க. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் இந்த இடத்துல வாருங்கன்னு சொன்னாரு. அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன செய்தாரு? பிசிக்கலா இங்க இருந்தாரு. அதனால அவர் சொல்லும் பொழுது எல்லாரும் ஈஸியா என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க கடற்கரையில வேலை செஞ்சவங்க கடற்கரைய மறந்து, அவங்க படகை மறந்து, வலைய மறந்து, வரி செலுத்தக்கூடிய இடத்துல இருந்தவங்க அந்த வேலையெல்லாம் மறந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அவரையே பின்பற்றி வந்தாங்க. நான் சொல்றேன், என்ன பின்பற்றுவாங்கன்னு சொல்றான். பாஸ்டர் வருவார், ஏன்னா அவர் என்ன பார்க்கிறாரு, அதனால வருவாரு. என்ன பார்க்காதவங்க வருவாங்களா? அன்னைக்கு அவரு ஒரு பிசிக்கல் ஃபார்மா இருந்தாரு, அதனால அவர் என்ன பின்பற்றுங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் அவரை பின்பற்றி போனாங்க, ஜனங்கள் போனாங்க, சீஷர்கள் போனாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன பின்பற்றுங்கன்ட்டு எத்தனை பேர் போவீங்க? எத்தனை பேர் போவீங்க? சும்மா சொல்லக்கூடாது, கையை சும்மானு சொல்லக்கூடாது. எத்தனை பேர் போவீங்க? ஏன்னா அன்னைக்கு அவர் அழைக்கும் பொழுது அவர் பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்தாரு, அதனால போயிட்டாங்க. இன்னைக்கு அவர் என்ன ஃபார்ம்ல இருக்கிறாரு? என்ன ஃபார்ம்ல இருக்கிறாரு? ஆவியில இருக்கிறாரு. என்ன ஃபார்ம்ல இருக்கிறதா யோவான் சொல்றாரு அப்படின்னா, ஆதில யோவான் உடைய சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, ஆதில அவர் ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு. என்ன ஃபார்மா? ஆதில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்த. அப்ப அவர் என்ன செஞ்சாரா? வார்த்தையாக ஆதில இருந்தார், வார்த்தையாக இருந்தார். அதுக்கு அப்புறம் அவர் என்ன செஞ்சாரு? மாமிச வடிவு எடுத்து பிசிக்கல் ஃபார்ம்ல நம்ம இடத்துல வந்தார். சீஷர்கள்லாம் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவர் மரித்து உயிர் தெழுந்து பரலோக ராஜ்யத்துல இப்ப அங்க இருக்கிறாரு. ஆனா இப்ப அவர் நம்மளோட எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி 1 யோவான்ல தெளிவா சொல்லுது, என்ன ஃபார்ம்ல இருக்கிறாருன்னு. வாசிங்க 1 யோவான் 1:1. 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் கண்களினால் நாங்கள் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற என்ன வார்த்தையா? என்ன வார்த்தை? ஜீவ வார்த்தை. அப்போ ஆதில ஒரு ஃபார்ம்ல இருந்தாரு வார்த்தையாக, அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபார்ம்ல வந்தாரு. இப்போ நம்மளோட எப்படி இருக்கிறாரா? ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப என்ன ஃபார்ம்ல இருக்கிறாரு? ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தையும் இயேசுவையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. பிரிக்க முடியுமா? வார்த்தையும் இயேசுவையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. இந்த இரட்டை கிளவின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. பிரித்து பார்த்தால் பொருள் தராது. அது மாதிரி இயேசுவும் வார்த்தையும் என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது. இப்போ ஜீவ வார்த்தைய நேசிக்கிறவங்க யார நேசிப்பாங்களா? ஜீவ வார்த்தைய மதிக்கிறவங்க யார மதிப்பாங்களா? வாய்களை திறந்து சொல்லணும், அறிக்கையிடுங்க, இயேசுவ மதிப்பாங்க. வார்த்தைக்கு கீழ்படுகிறவங்க என்ன செய்வாங்களா? இயேசுவுக்கு கீழ்படிவாங்க. வார்த்தைய கனம் பண்ணுகிறவர்கள் என்ன செய்வாங்களா?
இயேசுவை கனம் பண்றாங்க. வார்த்தைக்கு ஏற்றுக்கொண்டு வார்த்தையை பின்பற்றுகிறவங்க என்ன பண்ணுவாங்க? என்னது என்ன பண்ணுவாங்க? இப்ப சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுகிறீங்களா? இயேசுவை பின்பற்ற எங்கேயோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க என்ன செய்யணும்? கரெக்ட் பண்ணணும். அதுக்குதான் ஒரு வருஷ காலமாச்சு இன்னும் நம்மள தவற திருத்திக்கல அப்படின்னு சொன்னா திருத்திக்கணும். அதுக்காக தான் ஆவியானவர் நமக்கு உணர்த்துறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில என்ன ஃபார்ம்ல இருக்கிறாரு? ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். இப்போ நான் ஜீவ வார்த்தைய ஃபாலோ பண்றேன் அப்படின்னா நான் யாரை ஃபாலோ பண்றேன்னு அர்த்தம்? இயேசுவை ஃபாலோ பண்றேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இயேசுவை என்ன செய்றோம்? ஃபாலோ பண்ணிக்கிறோம். அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுங்கள், என்னை பின்பற்றுங்கள். அப்போ நம்ம அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இளைப்பாறுதல் கிடைக்கணும். ஆனா நமக்கு இளைப்பாறுதல் இல்லை. எங்கேயோ நம்மளோட இளைப்பாறுதல நம்ம தொலைச்சிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் சரியா ஜீவ வார்த்தைய என்ன செய்யல? பின்பற்றல. லூக்காவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 57வது வசனம். ஆண்டவரே பின்பற்றி வருவேன். இன்னும் நம்ம அந்த தலைப்புக்குள்ளதான் இருக்கிறோம். பின்பற்றி வருவேன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா வாலண்டியரா ஒருத்தன் என்ன செய்றான்? வந்து ஐயா நான் என்ன செய்றேன்? உம்மையே நான் பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்றான். நல்லது. அடுத்த வசனம் வாசிங்க. அதுக்கு இயேசு ஒரு பதில் சொல்றாரு. மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நல்லா பாத்துக்கணும். அவரிடத்துல ஒருத்தன் வந்து கேக்குறான், ஐயா நான் வந்து உம்மை என்ன செய்றான்? பின்பற்றுகிறேன்ட்டு. ஆனா அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருந்திருக்கணும்? எப்பா நீ என்ன பின்பற்றுன்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா எங்க பின்பற்றாதன்னு சொல்லியிருக்கணும். சம்பந்தமே இல்லாம ஒரு பதில சொல்றாரு பாத்தீங்களா? சம்பந்தமே இல்லாம ஒரு பதில் வருது அவர்கிட்ட இருந்து. என்ன பதில்? நரிகளுக்கு குழி இருக்கு, பறவைக்கு கூடு இருக்கு, எனக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லப்பான்னு சொல்றாரு. இப்ப அதை கேட்டோன்னா அவன் என்னதான் நினைச்சிருப்பான்? நான் வரணுமா வரக்கூடாதா? நான் பின்பற்றணுமா பின்பற்ற கூடாதா? தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா இயேசு சம்பந்தம் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டாரு. நம்ம இன்னும் புரிந்து கொள்ளணும். நிறைய விஷயத்துல தேவன் நமக்கு ஒரு வார்த்தைகளை கொடுக்கிறாருன்னா அந்த வார்த்தையை நம்ம சரியா புரிந்து கொண்டோம்னா நிச்சயமாக நம்மளுடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம அவரை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக இருப்போம். இந்த வாலிபன் வச்சுக்குவோம். இந்த வாலிபன் இந்த ஏன் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி இந்த லூக்காவுடைய புஸ்தகத்தை மறுபடியும் வாஸ்தா ஒரு காரியம் மட்டும் தெரிஞ்சது. அங்க 5 அப்பம் 2 மீன் சம்பவம் இதே லூக்கா 9வது அதிகாரத்துலதான் வருது. நான் நினைக்கிறேன் இந்த 5 அப்பம் 2 மீன்ல இவன் என்ன செஞ்சிருப்பான்? இயேசுவினிடத்தில் வந்தவர்கள் இவனு ஒருத்தனா வந்திருப்பான். வந்து வசனத்தெல்லாம் கேட்டிருப்பான். கேட்டு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டிருப்பான். சாப்பிட்டு முடிஞ்சோன்னா அவன் ஒரு தீர்மானம் எடுத்திருப்பான். ஆஹா இவரை நம்ம இப்ப பின்பற்றணும்னா நமக்கு என்ன உண்டு? சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு உண்டு. இவரை பின்பற்றோம்னா சாப்பாடு கிடைக்கும். ரைட். செகண்ட், இவர் எங்க படுத்துக்கிறாரோ நம்ம அங்கேயே கொஞ்சம் படுத்துக்கவும் செஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் உண்ண உணவும் தூங்குறதுக்கு ஒரு இடமும் கண்டிப்பா கிடைச்சிடும். அதனால இவர் என்ன செஞ்சிடலாம்? பின்பற்றிடலாம். இவர் என்ன செஞ்சிடலாம்? ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவர் சொல்ற, எப்பா எனக்கு படுக்க கூட இடம் இல்லை, எனக்கு படுக்க கூட இடம் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்கியா, எனக்கு அது கூட இல்லை, என்ன நம்பி நீ வந்தேன்னா ஒண்ணு உனக்கு என்ன செய்யுது? கிடைக்காதுன்னு தெளிவா சொல்லியிருந்திருப்பாருன்னு நினைக்கிறான். அப்போ தேவன் நான் நினைக்கிறேன் என்ன சொல்றோங்கிறத அவர் என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. என்ன நோக்கத்துக்காக நம்ம சொல்றோங்கிறத அவர் பாக்குறார். அல்லேலூயா. நான் இயேசுவை பின்பற்றேன் அப்படின்னா நான் என்ன நோக்கத்துக்காக இயேசுவை நான் பின்பற்றுறேன்? நான் இயேசுவை தேடுனேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும், என் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, தேவன் அங்க ஒரு ஐக்கியம் இருக்கும். நவர் இதற்காக தேவனை என்ன செஞ்சிடக்கூடாது? பின்பற்றக்கூடாது. நீங்க என்ன காரியத்துக்காக
சொல்றீங்க அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, எதற்காக சொல்றீங்கிறது முக்கியம். பக்கத்துல நீங்க பாடுற பாட்டு நல்லா இருக்குங்கிறது மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? இவங்க இந்த பாட்டு பாடுறாங்கன்னு தெரியும். ஆனா அந்த பாட்டு எதற்காக பாடுறாங்க, அதோட நோக்கம் என்னங்கிறது யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவரு வெளியே உள்ள காரியத்தை பார்க்கல, உள்ளான உள்ளத்தின் நோக்கத்தை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவனுடைய நோக்கம் தப்பா இருக்குது. இவனுடைய நோக்கம் தப்பா இருக்கிறனால அவர் என்ன செஞ்சிருக்கணும்? என்ன நீ பின்பற்றி வந்தா உனக்கு ஒன்னும் கிடைக்காது, ஒன்னும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவன் ஒருவேளை வந்துகிட்டு திருப்பி அதுல இருந்து வழி விலகி பெறக்கூடாது, இல்லைன்னா பின்வாங்கி பெறக்கூடாது. அவனுடைய நோக்கம் சரியா இருக்குமானால் அவன் என்ன செய்வான்? ஜீவ காலம் முழுவதும் பின்தொடருவான். அவனுடைய நோக்கம் சரியில்லை அப்படின்னா அவனுடைய ஆத்மாவும் என்ன செய்யப்படும்? இளைப்பாறுதல் இல்லாமல் அழிந்து போகும். அதனால அவனுடைய நோக்கத்தை அவர் என்ன செய்தாரு? பார்க்கிறார். அப்ப என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? பாதியிலே நீங்க விழுந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம்ங்கிறது என்னது? ஜீவ காலம் முழுவதுமாக அவரை பின்பற்றி இளைப்பாறுதலை பெற்று நித்திய ஜீவனை பெற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளுடைய நோக்கத்தை அவர் பார்க்கிறார். நோக்கத்தை அவர் என்ன செய்றாரு? பார்க்கிறார். என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? என்னுடைய சுவாசம் முடியும் வரை, என்னுடைய ஜீவன் இதை விட்டு பிரியும் வரை நான் அவரையே பின்பற்றணும். ஜீவ காலம் முழுவதும் நான் என்ன செய்யப்பட வேண்டும்? அவரையே பின்பற்ற வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புறார். இதே மாதிரி ஒரு பின்பற்றுதல் குறித்து இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க முடியும். லூக்கா 9வது அதிகாரம் 57வது வசனம். என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். பாருங்க, இங்க அடுத்ததா அங்க வாலண்டியரா வந்த ஒருத்தனை பார்த்தோம். இங்க இவர் என்ன செய்றாரு? இயேசு ஒருத்தனை சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. நமக்கு கொடுத்த மாதிரியே ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, என்னை பின்பற்றி வா. அப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படுகிறானா? கீழ்ப்படுகிறான்னு தான் நான் சொல்லுவேன். இவன் நான் பின்பற்றி வரமாட்டேன்னு சொன்னானா? இல்ல, கண்டிப்பா நம்மள மாதிரி கண்டிப்பா பிரதர் வந்துருவான். ஆனா அதுக்கப்புறம் தான் ஒரு கமா போட்டு ஒரு சாக்கு சொல்ல ஆரம்பிப்போம். ஒரு எமோஷனல் இவனுக்கு. நான் வரமாட்டேன்னு நம்ம சொல்லவே மாட்டோம், வரமாட்டேன்னு சொல்ல மாட்டான், ஆனா சாக்கு சொல்லுவோம், சாக்கு சொல்லுவான். இவன் என்ன செஞ்சான்? நான் பின்பற்றி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னானா? இல்ல, நான் கண்டிப்பா வந்துருவேன், நிச்சயமா வந்துருவேன், ஆனா ஒரு வாரம் கழிச்சு வாரேன், ஒரு வாரம் கழிச்சு வாரேன், இல்ல ஒரு வருஷம் கழிச்சு வாரேன், இந்த எக்ஸாம முடிச்சதுக்கு அப்புறம் நான் வாரேன், எக்ஸாம முடிச்சதுக்கு அப்புறம் வாரேன். சாக்கு சொல்றது, சாக்கு சொல்றது. தேவன் என்ன செய்யல? இதை எதிர்பார்க்கல, இதை எதிர்பார்க்கல. அவன் என்ன சொல்றான்? என்னுடைய தகப்பனார என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணிட்டு வரான். என்ன அர்த்தம்? God is second place, Father first place. அப்போ அவரை பின்பற்றணும்னு நினைச்சா நம்ம என்ன செய்யப்படணும்? அவரை முதன்மையா வைக்கணும், அவரை முதன்மையா வைக்கணும். முதன்மையான அன்பு என்னுடைய நேசருக்குத்தானே தவிர என்னுடைய சிச்சுவேஷனுக்கும் என்னோட ஃபேமிலிக்கும் கிடையாது. அதான் அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ வெறுக்காவிட்டால், எல்லாத்தையும் நீ வெறுக்காவிட்டால் நீ என்ன செய்ய முடியாது? என்ன பின்பற்றி வர முடியாது, நீ சீஷனா இருக்க முடியாது. அப்போ எல்லாத்தையும் வெறுக்கணும்னு சொல்றாரு, எல்லாத்தையும் வெறுக்கணும். முதன்மையான அன்பு நம்ம யாருக்கு கொடுக்கிறோம்? இயேசுவுக்கு முதன்மையான அன்பை இயேசுவுக்கு கொடுக்கிறோமா? பவுல் சொல்றாரு, அனைத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? குப்பன்னு எண்ணிட்டேன். அப்போ அனைத்தையும் வெறுத்து, அனைத்தையும் குப்பன்னு எண்ண, எல்லாத்தையும் வெறுத்தவனால மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இயேசுவை பின்பற்ற முடியும். எத்தனை பேர் இயேசுவை பின்பற்றுறீங்க? இப்போ கை தூக்குங்க. ஆமென். இந்த இரண்டாவது உள்ளவனை நம்ம பார்க்கும் பொழுது உடனடியாக அவன் என்ன செய்யப்படல? கீழ்ப்படியல. ஒரு தாமதம், ஒரு தாமதம். ஆனா மூன்றாவது ஒரு கேஸ் இருக்குது, அத பார்ப்போம். மார்க்கினுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 20வது வசனம். மார்க் 10:20.
போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறு வயது முதல் கைக்கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அவனை பார்த்து, அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். என்னை பின்பற்றி வா. இந்த வாலிபன் எப்படி? கீழ்படுகிற வாலிபனா, கீழ்படியாத வாலிபனா? ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வாலிபனை பார்த்தான். அவன் என்ன செய்யல, நான் கீழ்ப்படிய மாட்டேன்னு சொல்ல, நான் கீழ்ப்படிவேன், ஆனா ஒரு வருஷம் கழிச்சு கீழ்ப்படிவேன் தாமதப்படுத்தினா. ஆனா இங்க நம்ம பார்க்கக்கூடிய வாலிபன், அவன் சொன்ன உடனே என்ன செய்யறான், இது எல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன், சின்ன வயசுல இருந்தே கடைபிடிச்சிருக்கிறேன். ஆரம்பத்தில் ஒண்ணு சொன்ன நபருக்கா, இயேசுவினிடத்தில் வருவது வேறு, இயேசுவை பின்பற்றுவது வேறு. தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவது வேறு, தாயும் தகப்பனையும் முதன்மையாக வைப்பது என்பது வேறு. புரிஞ்சுக்குதா வித்தியாசங்கள்? இங்க சொல்லக்கூடியது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது இந்த இடத்துல நான் கொஞ்சம் அழுத்தி சொல்றேன். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாகங்கிறது 10 கட்டளையில ஒரு கட்டளை. அதான் அவர் என்ன செய்யல, கனம் பண்ண கூடாதுன்னு சொல்லல. நீ என்ன செய்யணும், முதன்மையாக வைக்க கூடாது. என்னோட தகப்பனை நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, முதன்மையாக நீ வைக்க கூடாது. அதுதான் முக்கியம். யார முதன்மையாக வைக்கிறோங்கிறதா ரெண்டாவது உள்ள வாலிபனுடைய இது. உடனடியாக கீழ்ப்படியாமல் தாமதம் படுத்தினவன் தான் இரண்டாவது வாலிபன். ஆனா இந்த மூன்றாவது வாலிபனை பார்க்கும் பொழுது, நீங்க சொன்ன இந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் என்ன செஞ்சிருக்கான், கடைபிடிச்சிருக்கான். அப்படின்னா இனி என்ன செய்ய, இந்த ஆஸ்தி எல்லாம் விற்று கொடுத்துட்டு வான்னு சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சான், சரி சொல்லி பின்பற்றிட்டானா? மனமடிந்து துக்கத்தோடு திரும்பி போய்விட்டான். அப்போ இவனுக்கு கொஞ்சம் கிளவரான ஆளு, இவன் கொஞ்சம் கிளவரான ஆளு. எதெல்லாம் எனக்கு செய்ய முடியும், எதெல்லாம் எனக்கு ரிஸ்க் இல்லையோ அதெல்லாம் நான் செய்வேன், அதெல்லாம் நான் செஞ்சிருவேன். ஆனா எதெல்லாம் ரிஸ்கோ அதை நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய முடியாது. இந்த கேட்டகரி தான் இவன். ஞாபகமான எல்லாம் கடைபிடி, இதெல்லாம் நான் கடைபிடிச்சிட்டேன், ரைட். அப்போ நீ எல்லாத்தையும் வித்துக்கிடு, ஐயோ இது எனக்கு ரிஸ்க், நான் செய்ய முடியாது. அப்போ மூன்றாவது கேட்டகரியில உள்ள இந்த வாலிபன் எப்படி அப்படின்னா 80% என்ன செஞ்சிடறான். ஏன்னா 80% இவனுக்கே ஃபேவரா இருக்குது. 80% இவருக்கு ஃபேவரா இருக்கு. அப்போ எனக்கு எது ஃபேவரா இருக்குதோ அதை நான் செய்யறது, எது எனக்கு ஃபேவர் இல்லையோ, எது எனக்கு ரிஸ்கா இருக்கோ அதை நான் செய்யாமல் இருப்பது. இதுதான் மூணாவது கேட்டகரியில உள்ள. அப்போ இன்றைக்கு தேவனை பின்பற்றோன்னு சொல்லக்கூடிய நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்? என்னோட வாழ்க்கையில ரிஸ்கான சிச்சுவேஷன் வரும் பொழுதும் நான் தேவனுக்காக போகிறேன்னா, தேவனுக்காக நான் செய்யறேன்னா, நான் செய்யல அப்படிங்கிறது முக்கியம் அல்ல, எதை நான் தேவனுக்காக செய்யறேங்கிறது முக்கியம். எதை நான் செய்யறேங்க. ஒரு சின்ன கதை படிச்ச பழைய கதைகள் தான் நீங்க கேட்டிருப்பீங்க. ஒரு பிலீவரும் ஒரு நான் பிலீவரும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஆமா, நீ சும்மா சும்மா என்ன கிறிஸ்டின் சொல்றிய, உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்ட்டு. அவன் சொன்னானா, நீ தம் அடிப்பா, நான் தம் அடிக்க மாட்டேன். நீ சினிமா பாப்பா, நான் சினிமா பார்க்க மாட்டேன். எங்க பிள்ளைங்க நீங்க எல்லாம் ரீல்ஸ் பார்ப்பீங்க, நீங்க எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்க, நாங்க அது பார்க்க மாட்டோம். ரீல்ஸ் எடுத்து நாங்க போட மாட்டோம், நாங்க பக்தியா பைபிளை படிப்போம். ரைட். அவன் சொன்னானா, நீ சொன்னதெல்லாம் சரிதான், நீ சொன்னதெல்லாம் சரிதான். எங்க வீட்டுல ஒரு நாய் இருக்கு, அந்த நாய் சினிமா பார்க்காது, அந்த நாய் தம் அடிக்காது, அந்த நாய் தண்ணி அடிக்காதுன்னு சொன்னானா. ஏப்பா, இந்த நாய்க்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அப்பனா என்ன அர்த்தம்? எதை நம்ம செய்யலங்கிறத விட எதை நம்ம செய்யணுங்கிறது முக்கியம். அல்லேலூயா. எது நம்ம செய்யலங்கிறத காட்டிலும் எது நம்ம செய்யறோங்கிறது மிக மிக முக்கியம். தேவன் சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், அவரை பின்பற்றணும். பழைய ஏற்பாட்டோட புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா நீங்க செய்யணும்னு சொல்லக்கூடிய பிரமாணங்கள் எவ்வளவு இருக்குது? 613 பிரமாணங்கள் இருக்குது. அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டுல எத்தனை பிரமாணத்தை கொடுத்தாரு? சிம்பிளா நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பிரமாணத்தை கொடுத்தாரு? 2 பிரமாணம் கொடுத்தாரு. என்ன பிரமாணம்?
என்ன பிரமாணம்? தேவனிடத்தில் அன்பு கூறுவது, அடுத்தது மனிதரிடத்தில் அன்பு கூறுவது. 2 பிரமாணமா மாத்திட்டாரு. வசனம் இப்படிதான் சொல்லுது, இந்த 2 பிரமாணத்தையும் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா நியாய பிரமாணம் முழுவதும், தீர்க்க தரிசனம் முழுவதும் நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? கவர் பண்ணிட்டீங்க. அப்படின்னா இந்த 2 பிரமாணத்தை நான் செஞ்சேன்னா முழுவதும் நான் என்ன செஞ்சிட்டேன்? 613 பிரமாணங்களை நான் கடைபிடிச்சிடுறேன்னு அர்த்தம். இப்ப இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, இந்த ஒரு பிரமாணம், இந்த 2 அடுத்தது என்ன ஆகுது? ஒன்னா மாறுது. அது என்னன்னு பாப்போம் நம்ம. இந்த 1 நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இந்த 2 நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த 2 நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இந்த 613 செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த 1 செய்ய ரெடியா இருக்கிறோமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறோம்? எத்தனை பேர் ரெடியா இருக்கோம்? அந்த 1 தான், ஒரே காரியம் தான். இந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சோம்னா, நம்ம தேவன் சொன்ன 2 பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டோம். தேவன் சொன்ன அந்த 2 பிரமாணத்தை அது கவர் ஆயிடுச்சுன்னா, அந்த 2 பிரமாணம் கவர் ஆன உடனே அது அப்படியே பழைய ஏற்பாட்டில் உள்ள 613 பிரமாணத்தை கவர் பண்ணிடும். அப்பனா அந்த 1 மிக மிக முக்கியம். அந்த 1 என்னன்னு தெரியுமா? அந்த 1 செய்ய தான் இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 1 செய்ய தான் இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 1 வேற ஒன்னும் இல்லை, ஆத்துமாதாயம். ஹல்லேலூயா. அந்த 1 என்னது? ஆத்தும ஆதாயம். ஏன் இது ஆத்தும ஆதாயத்தை குறித்து சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, தேவன் என்ன செஞ்சாரு? பேதுருவை பார்த்து என்ன கேட்டாரு? என்ன நீனு அன்பா இருக்கிறியா? என்ன நீனு அன்பா இருக்கிறியா? அதுக்கு பேதுரு என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? சொல்லுங்க. அறிவீர், நான் உங்களிடத்துல அன்பா இருக்கிறேன்னு உமக்கே தெரியும். 3 தடவை கேட்டாரு. கேட்டுக்கிட்டு என்ன பதில் சொன்னாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயா. அப்போ நம்ம தேவனிடத்தில் அன்பா நான் இருக்கணும் அப்படின்னா ஆடுகளை நான் என்ன செய்யப்பட வேண்டும்? மேய்க்கணும். ஆடுகளை மேய்க்கணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். நான் தேவனை நேசிச்சேன் அப்படின்னு சொன்னா, தேவன் சொன்ன ஆடுகளை மேய்த்தல், ஆத்தும ஆதாயத்தை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. அடுத்த பிரமாணம் சொல்லுது, உன்னை நேசிக்கிறது போல நீ என்ன செய்யணும்? பிறனை நேசிக்கணும். அப்ப உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் அழியாம நித்திய ஜீவனை பெறதுக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னா நான் என்ன செய்யப்பட வேண்டாம்? இப்போ அந்த ஆத்துமாவையும் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தணும். 613 2ஆம் மாறிச்சு, 2 1ஆம் மாறிச்சு. அந்த 1 அன்பு. அந்த அன்போடைய இன்னொரு வார்த்தை ஆத்தும ஆதாயம். அப்ப யாரு ஒருவங்க ஆத்தும ஆதாயம் செய்யறாங்களோ அவங்க மனுஷனையும் நேசிக்கிறாங்க, தேவனையும் நேசிக்கிறாங்க. இந்த ஒரு பிரமாணத்தை அவங்களுடைய வாழ்க்கையில ஜீவகாலம் முழுவதும் கடைபிடித்தாங்கன்னு சொன்னா, தேவன் சொல்லிய அந்த 2 பிரமாணத்தை என்ன செஞ்சிட்டாங்க? கடைபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த 2 பிரமாணத்தை அவங்க கடைபிடிச்சிட்டாங்க அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல சொல்லக்கூடிய 613 உள்ள அடங்கியது. ஹல்லேலூயா. அந்த 1 ஆத்தும ஆதாயம். எத்தனை பேர் இந்த ஆத்தும ஆதாயத்துக்குள்ளாக செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம்? இந்த ஆத்தும ஆதாயத்துல மிஸ் ஆனனால தான் நமக்கு என்ன இல்ல? இளைப்பாறுதல் இல்ல. இந்த ஆத்தும ஆதாயத்தை மிஸ் பண்ணனால தான் நமக்கு என்ன இல்ல? இளைப்பாறுதல் இல்ல. இப்ப நம்மளுடைய வசனத்துக்கு போவோம். மத்தேயு 11ஆவது அதிகாரம் 28வது வசனத்துல வாசிப்போம். வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்ப என் சொல்லிட்டாரு, இளைப்பாறுதல நான் என்ன செஞ்சிருவேன்? தந்துருவேன். அந்த இளைப்பாறுதலை பெறதுக்கு என்ன சொல்றாரு? அடுத்த வசனம், இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப நம்மளுடைய ஆத்துமா இளைப்பாறல, எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம்? நம்ம தேவனுடைய நுகத்தை இன்னும் நம்ம ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். புரியுதா? எத்தனை பேத்துக்கு புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா? தேவனுடைய நுகத்தை இன்னும் நம்ம என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. நுகம்னா என்ன? நுகம்னா என்ன? இல்ல, நார்மலா நுகம் அப்படிங்கிறது என்னது? இந்த வயல்ல ஏர் உழுவாங்க.
ஏர் விழும் பொழுது 2 மாடை கெட்டி மேல 2 மாட்டையும் என்ன செய்வாங்க, ஒரு உட்டன் பீஸை வச்சு 2 மாட்டையும் கனெக்ட் பண்ணுவாங்க. அதுதான் நுகம். இப்போ இந்த நுகத்துல ஒரு மாடு மட்டும் கெட்டுனா உழுதுற முடியுமா? முடியாது. அதான் அவர் சொல்றாரு, என்னுடைய நுகத்தை நீங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். என்ன நேசிச்சீங்கன்னா, என்னுடைய நுகம்ங்கிறது பாரம், நுகம்ங்கிறது பாரம். எனக்குண்டான பாரத்தை நீங்க என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். எனக்குண்டான பாரத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நுகத்தை ஏற்றுக்கொள்ளுதல்னா, நான் ஒரு சைடு இருக்கிறேன், நீங்க இன்னொரு சைடு இருங்க. அதான் அவர் சொல்றாரு, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா நான் ஒரு சைடு நுகத்தை ஏற்றுக்கொண்டா இந்த இன்னொரு எண்டுல நீங்க என்ன செய்யப்படணும், ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டாதான் ஆத்துமாக்களை முடியும். அதான் அவர் சொல்றாரு, ஆத்துமாக்களுக்காக நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த உலகத்துக்கு உண்டான மகிமையெல்லாம் விட்டு துறந்து இங்க வந்து கல்வாரி சிலுவையில நான் என்ன செய்யப்பட்டேன், ரத்த சிந்தி அவர்களை மீட்டுன. நான் மீட்டெடுத்த ஆத்துமாக்களை நீங்க ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்தணும். அதுதான் என்னுடைய நுகம். அல்லேலூயா. என்னுடைய நுகங்கிறது என்ன, இந்த ஆத்துமா ஆதாயத்தை நீங்க செய்யணும்னு சிம்பிளா சொல்றார். ஆத்துமா ஆதாயத்தை செய்யணும். ஆத்துமா ஆதாயம் செய்யல அப்படின்னு சொன்னா என்னுடைய நுகத்தை நீங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளலன்னு அர்த்தம். என்னுடைய பாரத்தை நீங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. நான் என்ன பாரப்பட்டு இருக்கிறேனோ இதே பாரம் யாருக்கு இருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும். அதுதான் என்னுடைய பாரத்தை நீங்க சுமப்பது. என்னுடைய பாரத்தை வசனம் அழகா சொல்லுது, நீங்க உங்களுடைய பாரத்தை சுமக்காதீங்க, உங்களோட பாரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. என்னுடைய பாரத்தை நீங்க சுமங்க. அடுத்த வசனம் வாசிங்க. என் நுகம் மெதுவாய, நான் சொன்னோம்ல இந்த ஆத்துமாதாயம், என்னுடைய பாரம் இந்த மனுகுலத்தை ரட்சிக்கும்படியாக அவங்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்த அல்லவா நான் வந்தேன். இந்த பாரம் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இது உங்களுக்கு மெதுவானது. அடுத்தது, என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அவர் சொல்றாரு, இது கஷ்டம் அல்ல, இது கஷ்டம் அல்ல. ஆத்துமா ஆதாயங்கிறது கஷ்டம் அல்ல. சத்தியம் தெரிஞ்சவங்க சத்தியத்தை சொல்லுங்க. சத்தியத்தை சொல்ல முடியல, சொல்ல வெக்கப்படுறவங்க அட்லீஸ்ட் ஒரு ஆத்துமாவாவது நீங்க என்ன செய்யணும், சபைக்கு கொண்டு வாங்க. அப்பொழுது அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்வாங்க. அல்லேலூயா. ஒண்ணு நீங்க போய் ரட்சிப்ப சொல்லணும், இல்லைன்னா அந்த ஆத்துமாவை கொண்டு வந்து ரட்சிப்ப கொடுக்கணும். இதுதான் நுகம். இந்த இதுல மிஸ் பண்ணனால தான் நமக்கு என்ன செய்யல, இளைப்பாறுதல் இல்லை. அப்படியே எல்லாரும் அவங்கவுங்கள யோசித்து பாருங்க, ஏன் நமக்கு இளைப்பாறுதல் இல்லை, எந்த இடத்துல நம்ம இப்ப மிஸ் பண்ணோன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எந்தெந்த இடத்துல மிஸ் பண்ணீங்கன்னு இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் ஊழியம் செய்றீங்க, ஆத்துமாதாயம் செய்ய போறீங்க அப்படிங்கறத முக்கியம். எத்தனை பேர் ஆத்துமாதாயம் செய்ய போறீங்க, நீங்க இழந்த இழப்ப மறுபடியும் நீங்க மீட்டு கொள்ளணும். உங்களுடைய ஆத்துமா இளைப்பாறுதல் அடையணும் அப்படின்னு நினைச்சா நம்ம தேவனுடைய நுகத்தை நம்ம சுமக்க வேண்டும். தேவனுடைய நுகத்தை நான் சுமக்க வேண்டும், அவருடைய பாரத்தை நான் சுமக்க வேண்டும். இதைத்தான் அவர் பேதுரு இடத்துல சொல்றாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயா. அப்படியே சொல்றாரு, நீங்க என்ன செய்யணும், என் பின்னே வாருங்கள், என் பின்னே வாருங்கள். ஏன் வந்தா என்ன செய்வாரு, இளைப்பாறுதல் கிடைக்கும். ரெண்டாவது என்ன செய்வாரு, உங்களை நானு மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். என்ன செய்யறாரு, நம்மள மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுவார். அப்போ அவரை நாம பின்பற்றி போவோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஈஸியா என்ன செய்வோம், மனுஷர்களை பிடிப்பவர்களாக தேவன் நம்மளை மாற்றுவார். எத்தனை பேத்துக்கு புரியுது, ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் எத்தனை பேத்துக்கு புரியுது? தேவன் சொல்றாரு, எந்தெந்த இடங்கள்ல நீங்க தடுமாறுனீங்களோ அந்தந்த இடத்துல சீர்படுத்துங்க. தேவனுடைய நுகத்தை நோக்கி பாருங்க, தேவனுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆத்தும ஆதாயத்தை செய்வீங்க. மனுஷர்களை பிடிப்பவர்களாக நீங்க மாறுவீங்க. மனுஷர்களை பிடிப்பவர்களாக நீங்க மாறும் பொழுது தேவனை பின்பற்றுவீங்க. தேவனை பின்பற்றும் பொழுது மனுஷரை பிடிக்க மாட்டீங்க. பிரிக்க முடியாது. எப்படி இயேசுவையும் வார்த்தையும் பிரிக்க முடியாதோ அதுபோல அவரை பின்பற்றுவேன் என்றால் நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாறுவேன். ஆத்தும ஆதாயத்தை நான் செய்வேன். என்னுடைய ஆத்துமா இளைப்பாறுதல் கிடைக்கும். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த வேளையிலும் கூட தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் இன்றைக்கு ஆத்தும ஆதாயத்தை குறித்து தேவன் பேசுறாருன்னு சொன்னா நிச்சயமாக நம்ம என்ன செய்யப்பட வேண்டாம்? ஆத்தும ஆதாயத்தை செய்ய வேண்டாம். எத்தனை பேர் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம்? எத்தனை பேர் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம்? இந்த ஆத்தும ஆதாயத்துக்காக எத்தனை பேர் நம்மளை ஒப்பு கொடுப்போம்? யோசித்து பாருங்க. தேவன் எனக்காக மரித்தார். அவரை நான் ஏற்றுக்கொண்டே நான் சொல்றேன், அவரை பின்பற்றேன் நான் சொல்றேன், பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இளைப்பாறுதல் இல்லாம என்னோட ஆத்துமா தவிக்குது. எங்க நான் மிஸ் பண்ணேன்? ஆத்தும ஆதாயத்தை செய்யாம நான் மிஸ் பண்றேன். அந்த நேரத்தை தான் நான் மிஸ் பண்ணேன். அந்த வேலையை தான் நான் மிஸ் பண்ணேன். அந்த ஆத்தும ஆதாயத்தை நான் செய்வேன். ஆனால் நிச்சயமாக நான் என்ன செய்யப்படுவேன்? தேவனை பின்பற்றுவேன். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து நீங்களே ஒரு 2 நிமிஷம் ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. நீங்களே ஜெபத்தை பண்ணுங்க. தேவனே, நான் தவறின இடங்களே நான் உணர்கிறேன் ராஜா. தவறின இடத்துல நான் உணர்றேன். என்ன நீர் பின்பற்றிவான்னு சொன்னீரே, நான் இன்னும் முழுமையாக கீழ்ப்படியாதபடி இருக்கிறேன் ராஜா. நான் சந்தித்தது போல இன்னும் முழுமையாக கீழ்ப்படியல, உடனடியாக நான் கீழ்ப்படியல ராஜா. நான் ஜீவகாலம் முழுவதுமாக கீழ்ப்படிய நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய நுகத்தை எடுக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபம் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நம்ம ஒரு வருடத்தை நம்ம முடித்திருக்கிறோம். ஒரு வருடம் முழுவதுமாக தேவன் நம்மளோடு வழி நடத்தி வந்தாரு. அந்த தேவனுக்கு நான் என்ன செய்கிறேன்? உண்மையாக நான் அவரை பின்பற்றுறேனா? இன்றைக்கு கேட்கப்பட்ட இந்த செய்தி என்னோட வாழ்க்கையில அது சீர்திருத்தும்படியாக இருக்கிறதா அல்லது எனது உற்சாகப்படுத்தும்படியாக இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் என்னுடைய நேசருக்காக நான்